ரிஷபராசி நேயர்களுக்கு 14/4/2026 அன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் அப்படிங்கிற வருஷம் பிறக்குது. இந்த பராபவ வருஷத்துல தமிழ் புத்தாண்டுல அடுத்த வருஷம் பிறக்கிற வரைக்கும் நம்ம ரிஷபராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ரிஷபராசி அப்படின்னு எடுத்துனோம்னா பொதுவாகவே பொருளாதார ரீதியாக உயர்ந்தவர்கள், எப்போவுமே மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடியவர்கள், பிறருக்கு உதவக்கூடியவர்கள், பிறருக்கு செஞ்சுட்டு தனக்கு இல்லைனாலும் வருத்தப்படாதவர்கள். நம்மள்ட்ட இருக்கிறது பூரா பிறருக்கு கொடுத்துடணும், நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. தனா தர்மம் தத சுகம் அப்படிங்குது. தனத்தை கையில் வச்சுட்டு இருக்காத, தர்மம் பண்ணிடு, அப்பதான் உனக்கு சுகம் கிடைக்குங்கிற வார்த்தைக்கு உகந்தவர்கள் ரிஷபராசினியர்கள். அப்பேற்பட்ட ரிஷபராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுன்னு எடுத்தினால் மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அது ஒன்னே போரும். குடும்ப அமைப்பு சீராகும், குடும்பத்திலிருந்து வந்த கலகங்கள் விலகும், குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவார்கள், குடும்ப வளர்ச்சி அதிகரிக்கும், தம்பதிகளுடைய அந்யோன்யங்கள் ஏற்படும். சில பேர் டிவோர்ஸ் பண்ணுற வரைக்கும் போயிருப்பாங்க, கடைசியில் அங்கே போய் மனமாற்றம் ஏற்பட்டு 2 பேரும் ஒன்றா வாழலாம் அப்படின்னு வந்துடுவாங்க. இது மாதிரி குடும்ப அந்யோன்யங்கள் அதிகரிக்கும், வாக்குவன்மை ஏற்படும். இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும். பொருளாதார ரீதியான உயர்வு ஏற்படும், தொட்டது துளங்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், எதிர்பார்த்த காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், ஆடை ஆபரணங்கள் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆண்டு அபரிமிதமான யோகங்கள் அப்படின்னே சொல்லலாம். பேச்சுவார்த்தையின் மூலம் பல காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டாகும். திருமண பேச்சு கைகூடும், தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும், விரும்பிய வரனை திருமணம் செய்து கொள்ளலாம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், வம்சாவளி சொத்துக்கள் கிடைக்கும். பல தலைமுறைகளாக சொத்துக்களை பிரிக்காமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாகப்பிரிவினை ஏற்பட்டு அவரவர்களுக்கு உண்டான பாகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பொருளாதார ரீதியான உயர்வு ஏற்படும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக பொற்கொள்ளர்கள், நகை வியாபாரிகள், நகை செய்பவர்கள், தங்கம், ஈயம், வெள்ளி, பித்தளை, உலோகங்கள், இரும்பு, காப்பர், இந்த மாதிரி துறையில ஒரு பொருளை உருவாக்குபவர்கள், தச்சர்கள், மரவேலை செய்பவர்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமான பணியாளர்கள், இவர்களுக்கெல்லாம் அபரிமிதமான யோகம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்து குரு நன்மையை செய்வார். இந்த ஆண்டு சிறப்பு. 4ஆம் இடத்துல கேது. சில பேருக்கு தாயார் உடல்நலம் பாதிக்கப்படலாம். ரிஷபராசிக்காரர்களுடைய தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். தாயார் உடல்நலத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, விளையாட்டுத் துறையில சாதிக்கலாம். நீதித்துறை சிறந்து விளங்கும், அதில் பணியாற்றக்கூடியவர்கள் அனைவருக்கும் நன்மை. விளையாட்டுத் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், விளையாடுபவர்கள், விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் பதக்கங்களும் விருதுகளும் தானாக கிடைக்கும். ஆன்மீகத்துறையில் சிறந்து விளங்கலாம், ஜோதிடத்துறையில் சிறந்து விளங்கலாம், நன்மைகள் அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி லாபஸ்தானத்தில் இருக்கார். மிகச்சிறப்பு. சனி 3, 6, 11க்கு தான் நன்மையை செய்வார். 11ஆம் இடத்துக்கு சனி வரும் பொழுது ஒருத்தனுக்கு கிடைக்காத பாக்கியம் வேற எப்பவும் கிடைக்காது. சொந்தமாக இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். கடன் தொல்லைகள் அறவே விலகும். தொழிற்சாலைகள், ஃபேக்டரி, ஃபவுண்டரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமான பணி, நிலக்கரி சுரங்கங்கள், அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பான அமைப்பு ஏற்படுது. கூட செவ்வாய் புதன் இருக்கிறதுனால மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். மருத்துவத்துறை சிறந்து விளங்கும். மருத்துவமனை நடத்துபவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பு. அதே மாதிரி சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, நிறைய சொல்றாங்க. இந்த மாதிரி எந்த துறையில மருத்துவம் பார்த்தாலும் அதில் அவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். காவல்துறை, இராணுவம், வாகன போக்குவரத்து துறை, பத்திரப்பதிவுத்துறை, இவங்களுக்கெல்லாம் சிறப்பு அதிகரிக்குது. ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன் ஆரம்பத்தில். அரசியலில் ரிஷபராசியில் யாராவது ஈடுபட்டிருந்தால் அவர்கள் அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அரசியலில் இருக்கும் அப்படின்னா சொந்த ஜாதகம் பார்த்தா தான் இப்போ டைமிங் எப்படிங்கிறத சொல்ல முடியும். ரிஷபராசியாக இருந்தால் இல்லாட்டி சிக்கல்கள் வரும். தகப்பனார் வழி சொத்துக்கள்லையும் சில வில்லங்கங்கள், விவகாரங்கள் இந்த ஆண்டில் வந்து விலகும். பொருளாதார ரீதியாகவும் சில பேருக்கு ஏமாந்து போகக்கூடிய அமைப்பு உண்டு. ஜாக்கிரதையாக இருக்கணும். கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியாமல் நடையாக நடக்கிறது. இப்போ தரேன், அப்புறம் தரேன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு பலவிதமான துன்பங்களை ஏற்படுத்தும். ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பராபவ வருஷத்தில் பல நன்மைகள் காத்துட்டு இருக்கு. பலவிதமான நன்மைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இவை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் அதற்கு அருகதை இருக்கா? நம்ம சொந்த ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் மாறி போய் இருந்திருந்தால் நமக்கு இந்த கோச்சார ரீதியாக பொதுவான பலன்களில் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் கிடைக்க விடாமல் தடுத்து விடுவார். அதனால் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த தருவாயில் சொந்த ஜாதகத்தையும் பாருங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு 95% நன்மைகள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டு. இப்போ நாங்கள்லாம் சொல்கிறது அப்படிங்கிறது இந்த பொதுப்படையாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதை வச்சு இது இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு காம்பவுண்டாக ஜென்ரலாக பொதுவாக தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம்.
இது ஒரு 10% சில பேருக்கு சூட் ஆகும். 10% தான் இதனுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கணும். மீதி 90% பலாபலன்கள் அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தை மட்டுமே பொறுத்தது. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 98650 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தையோ பெயரோ பிறந்த இடமோ தேதியோ நேரமோ இதை அனுப்பிச்சு வச்சு உங்கள் சொந்த ஜாதகத்தை அதற்குண்டான கட்டணங்களையும் தட்சிணைகளையும் செலுத்தி முழுமையாக ஒரு முறை பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நமக்கு இதுதான், நமக்கு இன்ன தோஷங்கள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம், நமக்கு இன்ன நன்மைகள் வாய்ப்புகள் காத்து கிடக்கு, நம்ம தெரியாமல் கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணுமோ அதை முறையாக பண்ணி அதன் பிரகாரம் போனோம்னா நாம் தான் நம்ம ஜாதகத்துக்கு ராஜா. நம்ம வாழ்க்கையை யாருமே குறுக்க வர முடியாது, தடுக்க முடியாது. எனவே இந்த புத்தாண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு இனிமையான புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று கூறி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன்.